சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அளிக்கும் கட்டிடத்தில் கழிவறை குழாய் உடைந்து கழிவுநீர் வெளியேறியதால் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக எம்நாடு செய்தி தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக உடனடி நடவடிக்கை எடுத்து பணி நடைபெற்று வருகிறது. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் இதய நோய் மற்றும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்படும் பிரிவில் கழிவறை குழாய் உடைந்து அதிலிருந்து கழிவுநீர் மயக்கவியல் துறை பகுதியில் வழிந்து ஓடியுள்ளது. இதனால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டதன் எதிரொலியாக பொதுப்பணித்துறை மற்றும் மருத்துவமனை சார்பில் உடனடியாக கழிவுநீர் குழாயை மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக கட்டிடம் அடிப்படை வசதிகள் இன்றி இருப்பதால் அனைத்து வசதிகளுடன் கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் கட்டிட வசதி, அலுவலக வசதி இல்லாமல் ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்திற்கு அடியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அலுவலர்களும் பொதுமக்களும் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் உடனடியாக ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்கு அனைத்து வசதிகளுடன் கட்டிடங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் மீது திமுகவை சேர்ந்த துணை சேர்மன் பகிரங்க குற்றச்சாட்டை தெரிவித்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் சாதிர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் துணை சேர்மன் KNLS சுப்பையா பேசுகையில், வடக்கு மாசி வீதியில் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை சிலர் சுய லாபத்திற்காக இயக்க முயற்சித்து வருவதாக கூறினார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் பாஜகவை சேர்ந்த சங்கர் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் துணை சேர்மனை கண்டித்து கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறு நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர் மற்றும் துணை சேர்மன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதகையில் உருளைக்கிழங்கின் விலை 1 கிலோ 140 முதல் 110 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறி விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த காய்கறிகள் அறுவடை செய்யப்படும் நிலையில் சமீப காலமாக மலை காய்கறிகள் அனைத்திற்கும் விலை சற்று அதிகமாக கிடைத்து வருகிறது. தற்போது உருளைக்கிழங்கு கிலோ ஒன்று 140 முதல் 110 ரூபாய் வரை தரத்திற்கு ஏற்றவாறு ஏலம் போகிறது. உருளைக்கிழங்கு நல்ல விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கற்க கசடர கல்வி சேவைகள் மற்றும் சமூக நல அமைப்பு சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலையில் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நகர்மன்ற துணைத் தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை உரையாற்றிய அவர், புற்றுநோய்க்காக புதிய ஊசி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இயற்கைக்கு எதிராக நாம் வாழும் வாழ்க்கையை தவிர்த்தால் புற்றுநோயை வெல்லலாம் என அறிவுரை கூறினார். இதனைத் தொடர்ந்து புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் மதன்குமார் பேசுகையில், துரித வகை உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் பீடி, சிகரெட் போன்ற புகையிலைப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.